ஆனா வந்து பாருங்க எவ்வளோ பெயின் இருக்குது. இது எல்லாமே 2 வீக்ஸில் கண்ட்ரோல் ஆச்சுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணி. அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, ஃபுல்லி ஹெர்பல் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பாவுக்கு கொஞ்ச நாளாக பெயின் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸ்கூல் போகிற குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த இஷ்யூஸ் வரும். அவங்களுக்கு மட்டும் வந்தாலும் நம்ம ஏதோ ஒன்று சரி பண்ணிடலாம், அவங்கள்ட்ட இருந்து நமக்கும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படா இதை சரி பண்ணுறது, எனக்கும் சரி பண்ணணும் அவளுக்கும் சரி பண்ணணும், நம்ம இந்த பெயின் தொல்லையில இருந்தெல்லாம் தப்பிச்சு பல வருஷம் ஆச்சு, திருப்பி அதையே ஃபேஸ் பண்ணுறோமே அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலாக வந்தது வீட்டில். ஏன்னா டெய்லி நான் பெயின் செய்ய விடுவேன், ஈரெடுத்து விடுவேன், அப்படியும் பார்த்தீங்கன்னா திருப்பி 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 ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நிறைய ஷேர் பண்ணப்போ அவங்க எல்லாரும் கெமிக்கல் கலந்த ஷாம்பு வந்து நிறைய சொன்னாங்க, போட்டால் ஒரே டைமில் போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம நிறைய ஆர்டிக்கல் படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஸோ அதெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு. அப்போ தான் வந்து ஒரு கடையில் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரர் சொன்னார், இல்லை 36 ரூபீஸ்லேயே ஹெர்பலாகவே நீங்கள் இதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஹெர்பலாக சரி பண்ணலாம், எப்படி பண்ண முடியும், அதுவும் 36 ரூபீஸ் தானா அப்படின்னு. ஆமாம், ஒரு 2 டைம்ஸ் மட்டும் போடுங்க, நீங்கள் ஆயிலும் இருக்குது ஷாம்புவும் இருக்குது, அதில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 36 ரூபீஸில் எப்படி இந்த பெயின் தொல்லையிலேருந்து என் பொண்ணும் நானும் சேர்ந்து தப்பிச்சோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஒரு 2 வீக்ஸ் தான் அதை போட்டோம், 3rd வீக்லேருந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இஷ்யூஸே கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக அவளும் அரிச்சிக்கிட்டே இருக்கிறது, அதுலேருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டா. ஏன்னா அவள் வந்து டான்ஸும் பண்ணுவாள், ஷீஸ் அ கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ அந்த டைமில் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பா, திடீர்னு தலையை சொறிவா, அவளுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்லேயே அவள் சுற்றிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எப்படி நானும் என் பொண்ணும் இந்த பெயின் தொல்லையிலேருந்து தப்பிச்சோம் அப்படிங்கிறது தான் நான் காமிக்க போகிறேன். அதுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. பெயின் என்ன போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் சீவி காமிக்கிறேன். எவ்வளோ பெயின் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி பல்காக நிறைய வந்துச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் எனக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து ஒரு கடைக்காரர் சஜஸ்ட் பண்ணார். இது ஃபுல்லி ஹெர்பல், இதை நீங்கள் வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்குது இதில், அதையும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் வந்து பாருங்கள் எவ்வளோ பெயின் இருக்குது. இது எல்லாமே 2 வீக்ஸில் கண்ட்ரோல் ஆச்சுங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணி. அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது, ஃபுல்லி ஹெர்பல் தான். அவங்க கொடுத்த ஆயில் என்னென்னா மெடிகேர் ஆயிலுங்க. இந்த ஆயிலை கொடுத்து இதை என்ன சொன்னாங்க, இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த ஆயிலை நல்லா சொலன்னு தலையில் தேய்ச்சி வச்சுருங்க. கரெக்டாக 45 மினிட்ஸ் to 1 hour நீங்கள் ஊற வைக்கலாம், சைடு எஃபெக்ட்ஸ் வராது. என் குழந்தைக்கு 8 வயசு ஆகுது, நான் 8 வயசு குழந்தைக்கு போட்டிருக்கேன், நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கள். ஸோ நல்லா தலையில் தேய்ச்சி வச்சுட்டேன். ஆனால் அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் பாப்பா மூக்கெல்லாம் மூடிட்டு உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இதை போய் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து திருப்பி பெயின் சீவி பாருங்கள், அப்போவே உங்களுக்கு எல்லா பெயினும் வந்துரும்னு சொன்னார். நானும் அதே மாதிரி சீவினேங்க. கொச்சான்னு அவ்வளோ பெயின் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. அந்த பெயின் சீவினப்போ தரையில் விழுந்த பெயினே அவ்வளோ இருந்ததுங்க. அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக வந்தது. ஸோ ஃபஸ்ட் டைமே எங்களுக்கு நிறைய பெயின் வந்து வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போய் அவளை தலைக்கு குளிக்க வச்சேன். இந்த சீக்ரெட் என்னென்னா, இதுலேயே ஷாம்புவும் இருக்குது, மெடிகேர் ஷாம்புன்னு சொல்லி. அந்த மெடிகேர் ஷாம்பு வாங்கி குளிக்க வச்சு, ஆனால் அதை ஊற வைக்கலாம் கூடாது, ஜஸ்ட் 2 மினிட்ஸில் வந்து தலையை வந்து நல்லா குளிக்க வச்சிடணும். குளிக்க வச்சுட்டு வந்து மிச்சத்தை திருப்பி சீவுங்க, இருந்த மிச்ச சொச்ச பெயினும் வந்துரும்னு அவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரியே சீவுனா மறுபடியும் மிச்ச சொச்ச பெயின் எல்லாம் வந்துருச்சுங்க. சூப்பராக ஒர்க் ஆச்சு. இது மாதிரி இன்னொரு வாரம் நான் ரிப்பீட் பண்ணேன். இப்போ வந்து அவள் தலையில் பெயினே கிடையாது, செம்ம க்ளீன் ஆகிடுச்சு. நானும் இதையே ட்ரை பண்ணி என் தலையும் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம், செம்மையாக ஒர்க் ஆகும். சூப்பராக ஹேரும் சில்கியாக இருந்தது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைங்க. ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இதுலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.